வாய்ப்பு கொடுக்கணும்னு தான். ஒருத்தர் மட்டுமே வந்து இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை எடுத்துக்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் இந்த சீட்டில் உட்காந்துருக்கவங்களுடைய தலையாய கடமை. தயவு செய்து நன்றி சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அதை தான் நானும் கேட்கிறேன். எங்களுக்கான சம உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறேன். சம உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? இல்ல, நான் 15 நிமிஷம் சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு 25 நிமிஷம் 40 நிமிஷம்லாம் இங்க பேசி இருக்காங்க பேரவைத் தலைவர் அவர்களே. நான் குறிப்பிட்டு காட்ட விரும்பவில்லை. நான் சப்ஜெக்ட மீறி பேசல. நேற்றைய தினம் நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. இல்ல அதுக்கு தான் நான் உட்காரும் போதே நான் தெளிவா சொன்னேன். நீங்க ஆற்றல், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். உங்களால 15 நிமிஷத்துல உங்களை தொகுதியோட கோரிக்கையை வந்து நீங்க உங்களால சொல்ல முடியுங்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அன்பா தான் சொன்னேன். தயவு செய்து நீங்க சுருக்கமா முடிங்க. நீங்க பேச வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய கோப்புகளை அப்படியே கொடுங்க. அவை குறிப்புல ஏத்துக்கிறோம். தலைவர்களே, நான் தொகுதியை பத்தியே பேசுறேன். நீங்க பேச வேண்டாம்னு சொன்னா நாங்க பேசவே இல்லை. இதோட நாங்க முடிச்சுட்டோம். உங்களுக்கு கொடுத்த டைம், எனக்கு கொடுத்த டைம்னா எப்படி அடுத்தவங்களுக்கு அதே வாய்ப்பு நான் கொடுக்கணும். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேக்குறாங்க, அவங்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். டெய்லி கை தூக்குறது நீங்க தான் தூக்குறீங்க. உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்றீங்க. நீங்க சிறந்த சட்டமன்ற வர்றதுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? நான் அதுலலாம் குறுக்கிடல. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்குது. நீங்க 5 நிமிஷத்துல நன்றி சொல்லி முடிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கிளாரிபிகேஷன்ல நீங்க பேசிக்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க, நீங்க இன்னும் நிறைய இருக்கு. அது எப்படி 5 நிமிஷத்துல முடியும்? பழமொழி சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்ட்டு. யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல. நான் பேசுறேன்னு தொடர்ச்சியா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன்ல 1 நிமிஷத்துல உட்காந்துறோம் பேரவைத் தலைவர் அவர்களே. நாங்க தேவையான விஷயங்களை மட்டும் தான் பேசுறோம்.